ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டிக்கான மார்க் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ், அதே சமயத்தில் வந்து ஃபஸ்ட்டு டே வந்த இஷ்யூஸ் வந்து செகண்ட் டே வந்து வரல ஒரு சில இஷ்யூஸ். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் வந்து ஓவராலாக இந்த 2 நாளில் வந்து நீங்கள் எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ண இஷ்யூஸும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில டிப்ஸஸையும் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னா வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸில் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னா வந்து வார்னிங் மட்டும் காட்ட மாட்டாங்க. ஸோ கடைசியில் வந்து ஒரு சில வார்னிங்க்கு அப்புறமா மால் ப்ராக்டிக்ஸ் அப்படி வந்துடும். ஸோ அதனால் வந்து வார்னிங்ஸ் வராமல் எப்படி எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே சமயத்தில் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும் தெளிவாக விளக்கத்துடன் உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே நண்பா, ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னா வந்து இந்த மார்க் டெஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே மார்க் டெஸ்ட் கிடையாது. ஸோ இது அண்ணா யூனிவர்சிட்டிக்குமே ஒரு மார்க் டெஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து இந்த டைம் டியூரேஷனில் வந்து இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லுமே இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதன்படி வந்து இந்த லாகின் பண்ணுறதுல இருக்கக்கூடிய இஷ்யூஸாக இருக்கக்கூடிய கேண்டிடேட் ஐடி, அதாவது இந்த லாகின் பண்ணும்போது வந்து டைம் டியூரேஷன் வந்து லேட் ஆகுது, அந்த இஷ்யூஸ் வந்து ஃபஸ்ட் டேவை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் டே ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து வரக்கூடிய எக்ஸாமினேஷன் டைமில் வந்து இந்த லாகின் பண்ணுறதுக்கான இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே. ஸோ அடுத்தது ஃபேஸ் டிடெக்ஷன். ஸோ இது வந்து ரொம்ப அக்யூரஸியாக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ உண்மையை சொல்ல போனால் அக்யூரஸி இல்லை, அக்யூரஸியுமே தாண்டி என்ன அப்படின்னா வந்து நீங்கள் கொஷின் படிச்சிருந்தா கூட கீழே கொஷினை படித்து ஆன்சர் பண்ணுறதுக்கோசம் கொஷின் படிச்சிருந்தா கூட வார்னிங் காட்டியிருப்பாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ கொஷின் படித்தா கூட வார்னிங் காட்டியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஸ் டிடெக்ஷனில் வரக்கூடிய இஷ்யூஸ் அண்ட் வார்னிங்ஸ். ஸோ நான் இப்போ டிஸ்பிளேல காட்டியிருக்க மாதிரி வந்து உங்களுடைய ஃபேஸ் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து லெஃப்ட் கார்னரில் வந்து காட்டணும். அப்போ தான் வந்து ஃபேஸ் டிடெக்ஷன் வந்து மேக்ஸிமம் குறைக்க முடியும். ஸோ உங்களுடைய ஃபேஸ் வந்து முழுசாக இப்படி தெரிஞ்சால் மட்டுமே தான் வந்து அது க்ரீன் சிக்னலில் இருக்கும். ஸோ மேபி கொஞ்சமாக வந்து உங்களுடைய காதோ இல்லை கண் வெளியே போயிருந்தா கூட சரி, உங்களுக்கு வந்து ரெட் வார்னிங் காட்டியிருப்பாங்க, வார்னிங் அலர்ட்டை காட்டியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய கேமராவை நீங்கள் ஒரு இடத்துல அசையாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த இஷ்யூவை வந்து கொஞ்சமாச்சும் ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த லைட்னிங்னால ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஸோ இந்த லைட் மூலமாக வந்து உங்களுடைய ஃபேஸ் வந்து டிடெக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வார்னிங் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு பின்னாடி லைட் இருக்கக்கூடாது. ஸோ உங்களுடைய ஃபேஸுக்கு முன்னாடி லைட் இருக்கிற மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க. அப்போது இந்த லைட்னிங் பிரச்சனை சம்மந்தப்பட்ட டிடெக்ஷன் எரர் வந்து காட்டாது. ஸோ அதாவது மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு பின்னாடி லைட் இருக்கக்கூடாது, உங்களுடைய ஃபேஸுக்கு முன்னாடி லைட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய ஃபேஸ் டிடெக்ஷனில் வந்து இந்த ஹேர் வந்து மூஞ்சை மறைச்சிச்சு அப்படின்னா வந்து எரர் காட்டும் கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து உங்களுடைய ஹேரை எல்லாமே வந்து எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னா வந்து ஃபேஸ் டிடெக்ஷனில் வந்து உங்களுடைய ஃபேஸ் எந்த அளவுக்கு விசிபிள் ஆகணும், அதே சமயத்தில் வந்து லைட்னிங் வந்து முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து ஹேரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கேமரா அசையாத மாதிரி வந்து ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய மொபைலை. ஸோ இதை தவிர வந்து வேறு ஏதாவது ஒரு இஷ்யூஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஃபேஸ் டிடெக்ஷன்லேயே வந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ் எல்லாருக்குமே வார்னிங் காட்டியிருக்கும். வார்னிங் காட்டாதது யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன். ஸோ நாய்ஸ் ப்ராப்ளம், நாய்ஸ் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்தில் வேணால் சொல்லலாம். ஸோ நாய்ஸ் சம்மந்தப்பட்ட வார்னிங் வந்து யாருக்கும் காட்டாமல் இருந்திருக்காது, ஏகப்பட்ட பேர் காட்டியிருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்னா வந்து டிராஃபிக் ஏரியாவில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அதே சமயத்தில் வந்து இந்த ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி ஃபேன் கொஞ்சம் ஓவராக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சத்தம் வரக்கூடிய ஃபேனாக இருந்தாலுமே சரி, ரொம்ப அக்யூரஸியாக வந்து நாய்ஸோடைய எரர் வருது. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு என்க்ளோஸ்டான பிளேஸில் போய் உட்காந்துக்கோங்க. ஸோ நாய்ஸ் எரர் காட்டிகிட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ணலாம். என்ன அப்படின்னா வந்து ஒரு சின்ன மெலிசான துணியை வச்சுட்டு லைட்டாக வந்து உங்களுடைய மைக்கை வந்து கவர் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு கிளாரிட்டியான ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் மட்டும்தான் வந்து டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் எரர் வார்னிங் கொஞ்சம் கம்மியாகும். பட் அதுக்கப்புறமா வார்னிங் காட்டிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா வந்து அந்த கவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த துணியை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரொம்ப மெலிசான துணியை வச்சு ட்ரை பண்ணுங்கள் நண்பா. ரொம்ப திக்கான துணியை வச்சு நீங்கள் கவர் பண்ணாலுமே அதுவுமே ஒரு எரராக தான் வந்து நிற்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் பாட்டில் ஆகட்டும், ஐடி கார்டு ஆகட்டும், அதெல்லாமே பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமினேஷன் டியூரேஷன் டைமில். ஸோ கடைசியாக என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்த மார்க் டெஸ்ட் வந்து ரொம்ப அக்யூரஸியாக பண்ணியிருக்காங்க. ஸோ கொஷின் படித்தா கூட வந்து ஃபேஸ் டிடெக்ஷன் எரர் காட்டுது. ஸோ மேபி வந்து இந்த மார்க் டெஸ்ட்டுக்கு அப்புறமா வந்து இந்த நார்மலான எக்ஸாமினேஷன்ஸில் வந்து ஓரளவுக்கு இதில்
சலுகைகள் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ மேபி கொடுக்கலாம் அண்ணா யூனிவர்சிட்டி சார்பில் இருந்து. ஸோ இதை தவிர வந்து வேறு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாலுமே சரி, ஏதாவது எரர் காட்டியிருந்தாலும் சரி, வார்னிங் காட்டியிருந்தாலுமே சரி, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடுங்க. ஸோ நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கான நியூஸ் மட்டும் தெரியாம விளக்கத்தோட உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ நண்பா.